முடிச்சு விட்டான போக நண்பர்களே, முடிச்சு விட்டான. கடைசியில தீபக்கே அளவச்சான ப்ரோ. தீபக் வீட்டுக்குள்ள ஏங்கி எழுதிட்டு இருக்காப்ல. இப்படி ஏங்கி எழுதி அருண் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காப்ல. என்ன விட்டு அருணே, தயவுசே இந்த வார்த்தையை யூஸ் பண்ணாத அருணே, என்ன வேணாம் அருணே, என் நேம் டேமேஜ் ஆயிரும் அருணே, தயவுசே இப்படி பண்ணாத அருண்னு சொல்லிட்டு காலில் விழாத குறையா மன்னிப்பு கேட்டு தள்ளுறாப்ல. அழுதுகிட்டே இருக்காப்ல உட்காந்து வீட்டுக்குள்ள. ஆனா பரவாயில்ல ப்ரோ, அருண் ஒரு பாயிண்ட் கிடைச்சா கூட அந்த பாயிண்ட புடிச்சு ஸ்ட்ரெஸ் பண்ணி ஆப்போசிட்ல இருக்க நபரை சுத்தமா உடைச்சி அளவச்சு அதுல ஒரு ஸ்கோர் பண்றாரு தெரியுமா. ஒன்னு என்ன சொல்ல எனக்கு தெரியல ப்ரோ, சத்தியமா தெரியல ப்ரோ. ஆனா நான் லாஸ்ட் வீடியோல மென்ஷன் பண்ண மாதிரி தான், இவன் இந்த வீட்டுக்குள்ள அந்த லேபர் அப்படிங்கிற பாயிண்ட் பிடிச்சு வச்சு வேணும் செஸ் பண்ணிட்டே இருக்காரு. அந்த பாயிண்ட் வெளியே செஸ் பண்ணிட்டே இருந்தா வெளியே இருக்க மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஐயோ லேபர் அப்படி சம்பந்தமான விஷயத்தை பத்தி பேசுறான்னு சொல்லிட்டு அருணுக்கு ஒரு பர்டிகுலர் சப்போர்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, தீபக் ஒரு சைடுல இருந்து நெகட்டிவ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் அருண் அந்த டாபிக் எடுத்து பயங்கரமா செஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னா. அதே மாதிரி அந்த சண்டை முடிஞ்ச பிறகு நிறைய வார்த்தைகள் அருண் விட்டுட்டு இருந்தாப்ல. அதெல்லாம் கவனிச்ச பிறகு இப்ப தீபக் பயம் வந்துட்டு என்ன பண்ணாரு தெரியுமா, அந்த சண்டை முடிஞ்சு ஆக்சுவலா தீபக் முத்துக்குமரன் போய் பேசினாரு. இப்படி ஆயிடுச்சு என்னடா பண்ண அப்படின்னு கேட்கும். முத்துக்குமார் நீங்க என்ன சொன்னா, அவ்வளவுதான் கேம் கடந்து போய்கிட்டு இருக்கோம், ஓகேவா, நாட்கள் நெருங்கிட்டு இருக்கு, இதுக்கப்புறம் சண்டைகள் இப்படி தான் இருக்கும், ஸோ சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு அதை போய் சமாதானம் படுத்த முடியாது. அவன் ஒன்று ப்ரொவோக் பண்ணா நீ ப்ரொவோக் ஆகிட்ட, ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வார்த்தையை விட்டீங்க, அவ்வளோதான். நீ போயிட்டு சமாதானம் பண்றேன், அதை பேசுற இதை பேசுறேன் பண்ணிட்டு இருக்காதுனா கேமா கவனிச்சுட்டு போயிட்டுறேன்னு சொல்லிட்டு முத்துக்குமார் அந்த இடத்துல சொல்றான். ஆனா தீபக் ஒரு பயம் உள்ள வந்துச்சு, ஓகேவா. தீபக் என்ன பயம்னா, நம்ம லேபர்னு ஒரு பாயிண்ட சொல்லியிருக்குமே, அந்த லேபர் பாயிண்ட வச்சு அவன் ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டே இருக்கானே, லேபருக்கு இவ்வளவுதான் டீ கொடுப்பீங்களா, லேபருக்கு அவ்வளவுதான் காஃபின்னு சொல்லுவீங்களான்னு சொல்லிட்டு அவன் ஒரு பாயிண்ட ஸ்ட்ரெஸ் பண்றான். இந்த பாயிண்ட் வெளியே போய் ரீச் ஆகும்போது வித்தியாசமா ரீச் ஆயிட்டுனா தீபக் பயங்கர மைனஸ் ஆயிரும், ஓகேவா. கண்டிப்பா அது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா அவன் சொல்றப்ப அவன் நார்மலா அங்க தீபக் பேசுறாரு அருண் கிட்ட, எப்பா நீ லேபர்லப்பா உனக்கு அவ்வளவுதான் பட்டின்னு சொல்லி நார்மலா பேசுறாரு. அந்த நார்மலா பேசுற கான்வர்சேஷன் இவர் என்ன பண்றாரு, எடுத்து குத்தி ஸ்ட்ரெஸ் பண்றாரு. ஸ்ட்ரெஸ் பண்ணி என்ன பண்றாரு, லேபர்னா உங்களுக்கு இலக்காரமா போச்சா, வேலை செய்வங்க இலக்காரமா, உங்களுக்கு இவ்வளவு தான் டீ கொடுப்பீங்களா, என்னங்க நீ நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஒரு பாயிண்ட் செஸ் பண்றாரு. இந்த பாயிண்ட் என்ன ஆகும், தீபக் ஒரு மைனஸ் கொடுக்கும். ஸோ அதனால தீபக் பயந்து அந்த சண்டைலாம் முடிஞ்ச பிறகு அருணை கூப்பிட்டு பேசணும்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும். அருண் பக்கத்துல உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு மெனக்கெட்டு கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சிருப்பாரு. உட்கார வைக்கும் போது நான் இப்போ எதுவும் பேச மாட்டேன், நீ சாப்பிட்டு முடிச்சுட்டு உன்ட்ட பேசுறேன்னு சொல்லி சொல்லிடுவார். நான் நினைச்சேன் ரைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெண்டு பேரும் சும்மா லைட்டா பேச போறாங்கன்னு பார்த்தா மனுஷன் உடஞ்சிட்டாரு. எப்படியே தீபக் உடஞ்சிட்டாருன்னு சொல்றதை விட பயந்துட்டாருன்னு சொல்லலாம். எப்படியே உடஞ்சிட்டாருன்னு சொல்றத விட பயந்துட்டாருன்னு சொல்றதுதான் கரெக்டா இருக்கும். அவர் கூட்டு உட்கார வச்சு, அருண் நான் பேசுனது தப்பு தான் அருண், நான் நார்மலா உங்ககிட்ட அந்த ட்விஸ்டர் அப்படிங்கிற வேர்ட் சொல்லி கூப்பிட்டேன்டா, நீ டக்குன்னு வந்த உடனே அந்த போர்டு தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சு, அதனால டக்குன்னு ட்விஸ்டர்னு சொல்லி கூப்பிட்டேன். அது உன்னை இவ்வளவு தூரம் ஹர்ட் பண்ணான்னு எனக்கு தெரியாதுடா, நான் ஹர்ட் ஆக மாட்டேன், நீ ஃபன்னா எடுத்துப்பேன்னு சொல்லி தான் கூப்பிட்டேன். ஆனா நீ ஹர்ட் ஆகிட்டு டக்குன்னு அந்த லேபர் பாயிண்ட் எடுத்து பேசுனது எனக்கு ப்ரோவோக் ஆயிடுச்சுடா. நீ ஏதோ அந்த பாயிண்ட் எடுத்து வேணும்னு குத்திக்கிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால எனக்கு கஷ்டமாயிட்டு, அதனாலதான் நான் டக்குன்னு ட்ரிகரா என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, நீ கழுவ தானே வந்திருக்க, பாத்திரத்தை கழுவுன்னு சொல்லிட்டேன், நீ என்ன தப்பா நினைச்சுக்காதரா, என்ன மன்னிச்சிடறா, நீ இவ்வளவுக்குள்ள கஷ்டப்படும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மன்னிப்பை கேட்டுட்டு இருக்காப்ல. இந்த இடத்துல நம்ம ஒரு பாயிண்ட் சொல்லி ஆகணும், என்னன்னா உண்மையாவே தீபக் அந்த இடத்துல டக்குன்னு காஃபி இருக்கா அப்படின்னு கேட்டப்போ வாங்க ட்விஸ்டர்னு சொல்லி ஒரு ஃபன்னா தான் கூப்பிட்டாப்ல. ஏன்னா அந்த போர்டில் ட்விஸ்டர்னு போட்டிருக்கு, ஸோ ஃபன்னா கூப்பிட்டாப்ல. அது அருண் என்ன பண்ணிட்டாப்ல, சரி இதுதான் பாயிண்ட் சொல்லி அடிக்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு காலங்காலத்துல என்ன பண்ணி நீ ட்விஸ்டர் கூப்பிடுறியா, நீ என்ன ஸ்கில் இதா, அப்ப நான் என்ன லேபரான்னு சொல்லிட்டு எதெல்லாமோ பண்ணி எங்கெல்லாமோ பிரிச்சு ஒரு பஞ்சாயத்தை உண்டு பண்றாப்ல. பஞ்சாயத்தை உண்டு பண்ற நபர் என்ன பண்றாரு, அந்த லேபர் பாயிண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னு அழுத்திக்கிட்டே இருக்காரு. நான் அப்பவே சொன்னேன், இந்த பாயிண்ட் அழுத்தி வெளிய இருந்து ஒரு சப்போர்ட்டும் தீபக் ஒரு நெகட்டிவ் எடுக்க ட்ரை பண்றாருன்னு சொன்னா, அதே மாதிரி அவர் நினைச்சதெல்லாம் சக்சஸ் ஆயிட்டு, ஓகேவா, அவர் நினைச்சதெல்லாம் சக்சஸ். தீபக் அங்க பயமே வந்துட்டு, அப்போ தீபக் கூட்டு சொல்றாரு, நான் உன்னை பண்ண தப்பு தான்டா, ஆனா நீ தயவு செய்து இந்த வார்த்தை யூஸ் பண்ணாதடா, அந்த லேபருங்கிற பாயிண்ட அழுத்தி என்கிட்ட பேசாதடா, எனக்கு கஷ்டமா இருக்குடா, அது வெளியே தப்பா போகும்டா, நீ சொல்ற விதமே வெளியே தப்பா போகும், வெளியே தப்பா போச்சுன்னா நம்ம நேம்லாம் காலி ஆயிரும்டா, எனக்கு பயமா இருக்குடா, தயவுசெய்து இப்படி பண்ணாதன்னு சொல்லிட்டு மனுஷன் உடஞ்சு அழுதுட்டாப்ல. இப்படி மனுஷன் உடஞ்சு அழுது ஒரு மாதிரி ஏங்கி அழுறாப்ல, இப்படி பண்ணாதடா, நான் பேசினது தப்பா இருந்தா கூட என்கிட்ட அண்ணா அப்படி பேசுவாங்கன்னா அது தப்பா இருக்குன்னா, அந்த ட்விஸ்டருங்கிற வேர்டு எனக்கு பிடிக்கலண்ணா, தயவுசெய்து இப்படி சொல்லாதீங்கன்னு சொன்னா நான் மாத்திப்பேன்டா. அதை விட்டு டக்கு நீ அந்த இடத்துல ஒரு மாதிரி லேபர்னு ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வரா, ஸ்கில்ஸ் ஒரு ஒர்க்கரான்னு எடுத்துட்டு வர, என்னெல்லாமோ எடுத்துட்டு வரடா, எடுத்துட்டு வந்து அந்த பாயிண்ட் வச்சு அழுத்தும் போது எனக்கு பயமா இருக்கு, இப்போ எனக்கு கஷ்டமா இருக்குடா, இந்த பாயிண்ட் எப்படி போன்னு எனக்கு தெரியல, இது உனக்கும் மைனஸா போலாம் எனக்கும் மைனஸா போலாம், ஸோ நம்ம ரெண்டு பேருக்கு இருக்க அந்த ஒரு மரியாதை காணாம போயிடும்டா. ஒரு கேம் ஷோவை பார்க்கலாம், இப்போ வீட்டுக்குள்ள சண்டை போடணுமா, ஒரு டாஸ்க்னு வருமா சண்டை போடலாம், ஆனா இந்த மாதிரி பாயிண்ட் வச்சு தயவுசெய்து சண்டை போடாதான்னு சொல்லி அவர் பயந்துட்டார். புரியுது அவருக்கு எதுக்கு பயப்படுறாருன்னு. இப்போ லேபருக்கு இவ்வளவுதான் டீயான்னு சொல்லி அழுத்த தீபக் என்ன நினைச்சாருன்னா, ஐயோ நம்ம மேல ஒரு முத்திரை குத்துறான்,
இவர் வந்து ஒரு டாமினேட்டான பர்சன். இவர் வந்து இவர் கீழே வேலை செய்யற எல்லா ஆட்களையுமே இப்படிதான் ட்ரீட் பண்ணுவாரு. நீ வேலைக்காரன் தானே, கழுவுடா, நீ வேலைக்காரன், உனக்கு சோறு கிடையாடா, இந்த மாதிரி ட்ரீட் பண்றாரு. தீபக் இப்படிதான் இருக்காரு, அதெல்லாம் நீங்க தட்டி கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் பண்றான். அந்த விஷயங்கள் வெளியே தப்பா போகும்னு சொல்லிட்டு அவன் பயந்து சொல்ல ஆரம்பிச்சான். தயவு செய்து அழுத்தாத, அந்த பாயிண்ட்டை மட்டும் சொல்லி அழுத்தாத, ஒரு ஹெல்த்தியா சண்டை போட்டுக்கலாம். இப்போ டாஸ்க், நான் கேப்டன்சி டாஸ்க்ல சண்டை போட்டேன்ல, அந்த மாதிரி என் கூட ஏதாவது ஒரு டாஸ்க் வந்து சண்டை போடுறா, நான் கண்டிப்பா உன்ட சண்டை போடுறேன், பட் இந்த மாதிரி சண்டை வேணாண்டான்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஒரு மாதிரி உடஞ்சு அழ ஆரம்பிச்சாப்ல, ஏங்க அழுறாப்ல. இல்ல எனக்கு ஒரு ஃபன்னான சீன் பார்க்க முடிஞ்சதுன்னா, இந்த 2 பேரும் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க. இல்ல அருண் கெட்டி பிடிச்சு அழுதுட்டு இருக்காப்ல. அழுதுட்டு இருக்கும்போது கேமரா ஃப்ரேம் அப்படியே தூக்குறாங்க. அந்த பக்கம் நம்ம இவர் இருக்காருல ரஞ்சித், கையெடுத்து என்னென்ன பண்ற, கீழே 2 பேர் ஏங்கி அழுது பிரச்சனை முடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவர் பின்னாடி அந்த பக்கம் நின்றுட்டு கையெடுத்து கும்பிட்டு சாமி கும்பிட்டு இருக்காரு. அவர் அழுதுட்டு இருக்காரு. யாரு ஏடா அங்கிட்ட அவ்வளோ பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு, அந்த பஞ்சாயத்தை தீபமா அதுக்குள்ள போகுமா இல்லாம சைட்ல இருந்து சாமி பஞ்சாயத்தை முடிச்சு சாமி என் குலதெய்வமே அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிட்டு இருக்காரு. ஜோ இந்த மனுஷன் எனக்கு என்ன சொல்லனே தெரில. மொத்தத்தில் தீபக் வந்து பயம் வந்துட்டுங்கிறது உண்மை. ஓகேவா, தீபக் நல்லா பயம் வந்துட்டு இது லேபர் அப்படிங்கிற மேட்ரு டிஃப்ரெண்டாக போகும், தப்பாக போகும் பயம் வந்து அவனுக்கு கடைசியில் சொல்கிறான், தயவுசே இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு வராதரா, என்ன வேணா சொல்லி திட்டுறேன், என்ன பர்சனல் அட்டாக் பண்ணு, டாஸ்க்ல அடி, இல்லை வேற ஏதாவது சொல்லி கூட திட்டு, தயவுசெய்து எடுத்துட்டு வராதாருன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் உடஞ்சிட்டான், சுத்தமாக உடஞ்சிட்டான், பயந்துட்டான். அப்படிங்கிறத உண்மை. பயத்தில் என்ன பண்ணு தெரியாம அழ ஆரம்பிச்சாச்சு. இதில் அருணுக்கான பிளான் சக்ஸஸ், எப்படி சக்ஸஸ் அப்படின்னு மாதிரி தான் சொல்லி ஆகணும். கடைசியில் அருண் இல்லைண்ணா எனக்கு அது தப்பாக தெரிஞ்சு அதான் சொன்னேண்ணா, உங்களுக்கு என்ன இதில் எனக்கு இன்னொரு காமெடி வேறு இருக்குது, இதில் சமசிரிப்பு நீங்கள் கண்டிப்பாக கேட்டாகணும். இல்லை தலைவர் சொல்கிறாரு, இல்லைண்ணா நீங்கள் எல்லாமே உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குண்ணா நீங்கள் சொல்கிறதுக்கு, பட் இருந்தாலும் அந்த பாயிண்ட் பண்ணி எனக்கு கஷ்டமாக இருக்குது, மற்றபடி நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கலாம், என்னை விட நீங்கள் சீனியர், சேனல் அதிகபட்சமாக ஒர்க் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு இல்லாத மரியாதை கிடையாதுண்ணா, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்னை பற்றி என்ன வேணால் பேசலாம், உங்கள் மேலே நான் பெரிய ரெஸ்பெக்ட் வச்சுருக்கேன் அப்படி சொல்லிட்டு இருக்காப்ல. இதை சொல்லும் போது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. ஏன்னா அந்த சண்டை முடிஞ்சா வெளியே போய் சத்யா கூட ரெண்டு பேசிட்டு இருக்கும்போது தலைவர் தான் சொல்லுவார், என்ன அவர் பெரிய இதுவா, அவர் கீழே தான் எல்லாம் இருக்குமா, இல்லைன்னா எல்லாரும் அவருக்கு டப்பா அடிச்சுட்டு இருக்கீங்க, அவரை விட நான் யூத்து, அப்படியா அவரை விட நான் வந்து சேனல் இப்போ அதிகமாக பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்கேன், என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டு இருக்காரு, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசுறாப்ல. மொத்தம் 2 ட்ரெண்டிங் ஃபெலோஸ் இருக்காங்க அப்படிதானே, ஒன்று அருண் பிரசாத், இன்னொன்று விஜய் விஷாலா, 2 ட்ரெண்டிங் பிரசன்ஸ் இருக்காங்க, 2 ட்ரெண்டிங் ஃபெலோ உள்ள வீட்டுக்குள்ள இருக்காங்க நண்பர்களே. மொத்தத்தில் தீபக் உடைக்கணும்னு சொல்லி வெளியே பிளான் போட்டு பயங்கரமா நிறைய வார்த்தைகள் விட்டுட்டு இருந்தான். அது மட்டும் விடல, வெளியே இருந்து சத்யாட்ட பேசிட்டு வந்து சண்டை முடிஞ்சனா வெளியே இருந்து சத்யாட்ட பேசிட்டு இருக்கும்போது இன்னும் ஒரு சில வார்த்தைகளை சொல்றான், இந்த மாதிரிலாம் பேசினா வெளியே அடி தான் கொடுப்பாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணனா வெளியே அடி முடிச்சு மூஞ்ச உடச்சு விட்டுருவானு சொல்லி சொல்றாப்ல. அப்படி ஆனா ரைட், அவர் பேசினது தப்புன்னு சொல்லி இப்போ நீ சொல்றபடி வெளியே அடிப்பான்னு வச்சுக்கலாமே. நீ ஒன்று இந்த வீட்டுக்குள்ள பண்றிய மாக்கிங், இந்த முத்துக்குமரனை பத்திலாம் பண்ணிய, அதுவும் வெளியே இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க நான் நினைக்கிறேன். வெளியே வந்து யார்ட்டாச்சும் அப்படி பேசும்போது நீராத அவ்வளவுதான், வாய்க்குள்ள கட்டையை வச்சு குத்து விடுவானு, சரியா, கொஞ்சம் அதை மட்டும் பார்த்துக்கோ, மாற்றிக்கொண்டு தான் சொல்ல முடியும். மொத்தத்தில் இவன் ஒரு பிளானை போட்டான், ஒரு பாயிண்டை கையில் எடுத்தான், அந்த பாயிண்டை வச்சு அடித்தான், அந்த பாயிண்ட் இப்போ வெடிச்சிச்சு, ஆப்போசிட்ல எனக்கு நபருக்கு பயம் வந்துச்சு, பயத்தில் வந்து மன்னிப்பு கேட்டார், இப்போ தலைவர் வீட்டுக்கு ஹீரோ மாதிரி திகழ்ந்துட்டு இருக்காப்புல. இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லி ஆகணும், தீபக் பேசுனது தப்பான்னு கேட்டால் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் முதல் வீடியோவில், அவர் பேசுனது தப்பு தான், ஆனால் அவர் ட்விஸ்டருங்கிற வார்த்தை மட்டும் தான் எடுத்தார். ட்விஸ்டருங்கிற வார்த்தையை ஒரு ஃப்ரெண்டாக ஒரு தம்பியாக வீட்டுக்குள்ள க்ளோஸாக பேசிட்டு இருக்கானு சொல்லி மட்டும் தான் பேசினார். அதை தான் இந்த சண்டையில் கூட சொல்கிறாரு, டேய் நான் டக்குன்னு எப்பவும் போல தான் ஜாலியாக பேசினேன்டா, இது ஒன்று ட்ரிகர் பண்ண எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறார். இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது, அவன் தான் அங்கேருந்து ட்ரிகர் பண்ணி நீங்கள் ஒன்றும் அந்த அது இப்போ ஏதோ ஒன்று சொல்லணும், அது என்னது, நான் ஒன்றும் உங்களுக்கு கப்பம் கட்டுறதுக்கு வரல, நான் ஒன்றும் உங்கள் வேலையாள் இல்லை, நீங்கள் ஒன்றும் ஜாஸ்கட் அது பண்ண ஜோ டக்குன்னு வாயில் வரையா ஜாஸ்கன் துறை ஏதோ சம்திங் வருமா டப்புன்னு வரலன்னு மன்னிச்சுக்கோங்க, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் விட்டு பேசுனது அருண் தான். மொத்தத்தில் பக்காவாக ஒரு பாயிண்டை பிடிச்சி ட்ரிகர் பண்ணி வீட்டுக்குள்ளே இருந்த தீபக்கை முடிச்சு கட்டிட்டான். இதில் சைடில் கிடந்து அவர் பேர் என்ன ரஞ்சித் வர காமெடி பண்ணிட்டு இருக்காரோ, சத்த கட்டாமல் இருந்தேன் அப்படின்னு மாதிரி தான் இருக்கு. மொத்தத்தில் நீங்கள் சொல்லுங்கள் மக்களாகி உங்ககிட்ட கேட்குறேன், இந்த 2 பேர் மேலே யார் மேலே தப்பு இருக்குது, யார் ட்ரிகர் பண்ணால், யார் அந்த பாயிண்டை பக்காவாக யூஸ் பண்ணிட்டா, உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க.